வணக்கம் சாய். வணக்கம் சார். இப்போ தமிழ் திரைத்துறையில நகைச்சுவைக்கான பாணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு எழுத்தாளருக்கு ஒரு பாணி இருக்கும், ஒரு நகைச்சுவை நடிகருக்கு பாணி ஒண்ணு இருக்கும். அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்களா? கட்டாயமா. நம்ம NS கிருஷ்ணன் அவர்கள் சமூக கருத்துக்களை ரொம்ப சர்வசாதாரணமா நகைச்சுவை மூலமா சொல்றதுக்கு திறமையானவர். சோ அவர் அது சார்ந்த கதைகளை, அது சார்ந்த காட்சிகளை அவர் நிறைய திரைப்படத்துக்களை கொண்டு வந்து ஒரு பெரும் புரட்சியே ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்த காலகட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் சார்ந்து இருக்கும், குடும்ப பிரச்சனைகள் சார்ந்து இருக்கும். அந்த பிரச்சனைகளை அப்படியே மக்களுக்கு சொன்னா போர் அடிக்கும் அப்படின்றதுனால இப்ப சித்ராலயா கோபு அவர்கள் பாத்தீங்கன்னா கலாட்டா கல்யாணம், காசேதான் கனவுடா, இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை தான் இருந்தாலும் அது ஒரு லைட்டர் டோனா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப பிரச்சனை, குடும்ப முரண்களை அவர் அந்த மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் கே பாலச்சந்தர் அவர்களும் நிறைய திரைப்படங்கள் இந்த மாதிரியான பாமா விஜயம் மாதிரியான திரைப்படங்களை அவர் எடுத்திருக்காரு. அப்படி எடுக்கும்போது அவர் ஒரு டீம் வச்சு அவர் பண்ணியிருக்காரு. அவருக்கு மௌலி, விசு இந்த மாதிரியான எழுத்தாளர்கள்லாம் அவருக்கு பெரிய அளவுல கை கொடுத்திருக்காங்க. அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த முரண்களை வச்சு அவர் பண்ணுவாரு. பின்னாடி கே பாக்யராஜ் அவர்கள் அவர் மெயினா உமன் சென்டிமெண்ட், ஸோ இதை வச்சு இந்த குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மையமா வச்சு அவர், அப்புறம் பாண்டியராஜன் அவர்கள் அவருடைய உடல்ல குள்ளமா அவர் இருந்தாலும் அதையும் பிளஸ்ஸா மாத்துற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. இதுல இதுக்கப்புறம் மௌலி, விசு அவர்கள்லாம் தனித்தனியா திரைப்படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களும் சமூக கருத்துக்களை மையமா வச்சு பண்ணியிருக்காங்க. அப்புறம் நடிகர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கவுண்டமணியா இருந்தாலும் சரி, சந்தானமா இருந்தாலும் சரி, யோகி பாபுவா இருந்தாலும் சரி, இவங்களுக்குலாம் ஒரு ரைட்டிங் டீம் இருக்கும். அவங்க இவங்களுக்கு எது சரியா இருக்கும் அப்படின்றத பார்த்து கொடுப்பாங்க. நகைச்சுவை காட்சிகள் அவங்க கொடுப்பாங்க. கவுண்டமணி அவர்களுக்கு ஆளுமை பண்பு அதிகமா இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. விவேக் அவர்கள் பாத்தீங்கன்னா சமூக கருத்துக்கள் காமெடியா அவர் சொல்லுவாரு. சந்தானம் அவர்கள் கவுண்டமணி அப்புறம் NS கிருஷ்ணன் அவங்களுடைய பாணியை கடைபிடிச்சு கொஞ்சம் சத்தமா பேசி பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஸ்லாப் ஸ்டிக்னு சொல்லுவோம், உடல் ரீதியா அவங்க உடல் அசைவுகள் மூலமா நகைச்சுவை பண்ணுவாங்க. இப்ப யோகி பாபு மாதிரியான ஆட்கள் கிட்டத்தட்ட பாண்டியராஜன் அவர் மாதிரியே அவருடைய உடலை பிளஸ் பாயிண்டா மாத்தி அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி காமெடி பண்ணுவாங்க. இந்த மாதிரி நமக்கு பெரிய வரலாறு இருக்கு. நன்றி.